வணக்கம். இந்த வீடியோவில் நீட் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒர்க், எனர்ஜி, பவர் அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஒர்க் டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இந்த வீடியோவில் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீட்க்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நீட் ஃபிசிக்ஸ்க்கு ஸ்டார்டட் கோயிங் ஆன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ டாபிக் உள்ள போகலாம். எனர்ஜினா என்னென்னு தெரியும் நமக்கு. எனர்ஜினா என்னது? இஃப் an object is able to do any work, then it is said to possess energyன்னு சொல்லலாம் இல்லையா? ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று, அதனால் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இந்த எனர்ஜியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? நமக்கு வந்து எனர்ஜி அப்படின்னா அதுக்கு வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, வேரியஸ் ஃபார்ம்ஸ். மெக்கானிக்கல் எனர்ஜி, அதில் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தேர்மல் எனர்ஜி, ஓகே, மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த மாதிரி எனர்ஜியை வந்து நம்ம நிறைய அட்டாமிக் எனர்ஜி, ஓகே, சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, இப்படி எனர்ஜியை வந்து நிறைய ஃபார்ம்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம். இங்கே நமக்கு எனர்ஜி டாப்பிக்கில் நமக்கு வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன ஃபார்முலா? mgh. ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் நம்ம. mgh, mங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஜிங்கிறது acceleration due to gravity, hங்கிறது height of the object from the surface, ground surface. இந்த mg அப்படிங்கிறது வெயிட்னு சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். கைனடிக் எனர்ஜி எதுக்கு இருக்கும்? மூவிங் ஆப்ஜெக்ட் தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஃபார்முலா ஆஃப் mv². mங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒர்க் எனர்ஜி தியரம் என்னது? ஒர்க் எனர்ஜி தியரம் என்னது? work done is equal to change in kinetic energy. இது என்னது பாருங்கள், kfனா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் kiனா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜினா என்ன? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இதுதான் வந்து எனது ஒர்க் எனர்ஜி தியரம்னு அர்த்தம். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இது பாருங்கள், கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம். என்னது? கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம் ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம் என்னது? கேங்கிறது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m. பிங்கிறது மொமெண்டம். இங்கே மொமெண்டம்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிம்பிளாக மொமெண்டம்னா இங்கே லீனியர் மொமெண்டம். ஏன்னா மொமெண்டத்தில் ரெண்டு டைப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து லீனியர் மொமெண்டம், ஒன்று ஆங்குலர் மொமெண்டம். இங்கே நம்ம சொல்கிறது வந்து லீனியர் மொமெண்டம், p²/2m. எம்ங்கிறது மாஸ். ஓகே, இந்த ரிலேஷன் தெரியும். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஒரு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ அப்படின்னா எக்ஸுங்கிறது எக்ஸ்டென்ஷன். ஓகே, பிடிச்சி இழுக்கிறதுனால ஸ்ப்ரிங்கோட ஒரிஜினல் லென்த்துன்னு இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிறப்ப நாங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ். கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு, பிடிச்சி இழுக்கிறப்ப சம் ஒர்க் இஸ் டன் இல்லையா ஆன் த ஸ்ப்ரிங். அப்போ சம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங். இப்போ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு ஸ்ப்ரிங்கில், அதுக்கு ஃபார்முலா தான் v = ½ kx². ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த எனர்ஜி டாப்பிக்கில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். இது ப்ரீவியஸ் இயர் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அது பார்ப்போம். A particle of mass 10 gram moves along a circle of radius 6.4 centimeter with a constant tangential acceleration. பாருங்க, constant tangential acceleration. ஓகே, what is the magnitude of this acceleration? இதான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது magnitude of acceleration. If the kinetic energy of the particle becomes equal to 8 × 10⁻⁴ joule by the end of the second revolution after the beginning of the motion. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எதுக்கு? ஒரு பார்ட்டிகிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்டிகிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு.
ஓகே, சர்க்குலர் பாத்தில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. அதோடைய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10 கிராம். பார்ட்டிகளோட மாஸ் வந்து 10 கிராம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் மாஸ் எம், இது வந்து 10 கிராம். ரேடியஸ், சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் இது வந்து இட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ரேடியஸ் வந்து 6.4 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ, இது வந்து சென்டர்னு வச்சுக்கிறேன். ஓ, இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 6.4 சென்டிமீட்டர். ஓகே, ரேடியஸ். அடுத்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து வேறு என்ன கொடுக்குறோம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் பிகம்ஸ் ஈக்குவல் டு 8 × 10⁴ ஜூல் பை த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன். இப்போ 2 சுற்று வந்துடுது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் 1 ரெவல்யூஷன், செகண்ட் ரெவல்யூஷனில் எண்டில் எவ்வளோ கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி KF ஈக்குவல் டு எவ்வளோன்னா 8 × 10⁻⁴ ஜூல், 8 × 10⁻⁴ ஜூல். ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரெவல்யூஷன். அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷனுங்கிறது நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சலரேஷன், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்னென்னா, அந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனா என்ன, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனா என்ன, 2 ஆக்சலரேஷன் இருக்குது. ஒரு when a particle moves in a circular path, there are 2 possible accelerations. ஒன்று வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இன்னொன்று டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னா, the acceleration is towards the center of the circle. ஏன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து எந்த சர்க்குலர் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆனாவே அதுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறப்ப இந்த பாயிண்டில் வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் வரப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் வரப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் வரப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கும் வெலாசிட்டி. ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரெக்ஷன். எது, வெலாசிட்டியோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டியோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாவே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஆக்சலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். அப்போ ரெண்டில் மேக்னிடியூட் ஆர் டைரெக்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் அது சேஞ்சு தான். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதாவது இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆனால் அது வந்து எனக்கு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த மோஷன் வந்து என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட், 5 m/s 10 m/s ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட். பட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து என்னது, ஆக்சலரேஷன் இருக்குது. அந்த ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். எப்போதுமே அலாங் த ரேடியஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதனால தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். இது வந்து எந்த சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து இங்கே சொல்கிறது என்னென்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, when the particle moves in a circular path with variable ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது, இங்கே வரப்போ ஸ்பீடு வேறு, இங்கே வரப்போ ஸ்பீடு வேறு, இங்கே வரப்போ ஸ்பீடு வேறு. அந்த மாதிரி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் தான் இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம், வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் வந்து ஆக்ட் பண்ணுது, ரேடியஸ் இப்படி இருக்குது, வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது இல்லையா. அப்போ இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்குது, வெலாசிட்டி அந்த டைரெக்ஷனில் தான் சேஞ்ச் ஆகிறதுனால டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த 2 விதமான ஆக்சலரேஷன் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இன்னொன்று டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இங்கே சொல்கிறது வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது, டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நான் கொஸ்டினில் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கிட்டேன், அதனால் கொஸ்டினை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன கான்செப்ட், இப்போ இவ்வளோ தான். கிவன் என்ன, ப்ராப்ளம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எப்படி சால்வ் பண்ணலாம், நமக்கு இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இது பண்ணால் அதுக்கு சூட்டபுள் ஃபார்முலாவை கேட்ச் பண்ணணும். கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒர்க் எனர்ஜி தியரம் தான். ஒர்க் எனர்ஜி தியரம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னது, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி KI. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு.
ஸோ அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்னால் இங்கே வந்து நான் என்ன டேஞ்சன்சியல் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்கிறதுனால டேஞ்சன்சியல் ஃபோர்ஸ். ஒர்க் டன்னா ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜென்ரலாக ஒர்க் டன்னா ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேயா, ரைட். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து என்னது ஒர்க் டன் ஃபார்முலா. ஸோ இந்த ஒர்க் டன் வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ்னால் என்னது அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எம்ஏன்னு சொல்லலாமா, எம் இன்ட்டு ஏ. ஓகே, ரைட். எல்லாம் கவனிங்க, ஃபோர்ஸ்க்கு பதிலாக எம்ஏ எழுதுகிறேன் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். என்ன சொல்லிடுங்க, இங்கே கொடுத்த கைனடிக் எனர்ஜி என்னது ஆஃப்டர் செகண்ட் ரெவல்யூஷன் இல்லையா, செகண்ட் ரெவல்யூஷனில் தான் இந்த கைனடிக் எனர்ஜி வருது. ஓகே, அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன 0. இனிஷியலாக பார்ட்டிகிள் வந்து இந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிறப்ப எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகும், அது பிகின் பண்ணுறப்ப அதனுடைய வெலாசிட்டி வந்து என்னது 0 தான். அதுக்கப்புறம் தான் அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஒரு பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி 0, அப்போ கைனடிக் எனர்ஜி 0, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0 இல்லையா. அப்போ ஆஃப்டர் செகண்ட் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 2 ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது இல்லையா. 2 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறது தான் இங்கே வந்து டிஸ்டன்ஸ். அப்போ 2 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணால் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பார்ட்டிகிள் என்ன, நம்ம எப்படி சொல்லலாம், 1 ரெவல்யூஷன் கவர் பண்ணுதுன்னா இந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, இது வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது இல்லையா. 1 ரெவல்யூஷன் கவர் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் 2πr இல்லையா. அப்போ 2 ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுன்னா எவ்வளோ 4πrன்னு சொல்லலாமா. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4πr. ஓகேயா, ஏன்னா 2 ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது பார்ட்டிகிள். ஸோ 2 × 2πr 4πr. இது எழுதிட்டேன். இது என்னது டபிள்யூக்கு பதிலாக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் ஃபார்முலா MA இன்ட்டு 4πr ஈக்குவல் டு நான் சொன்னேன் KF. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் செகண்ட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் எவ்வளோ கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் KI. என்ன சொன்னேன், இனிஷியலாக பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ எனர்ஜி கைனடிக் எனர்ஜி 0. ஓகே, அப்போ நமக்கு இதுதான் ஃபார்ம். இதிலேருந்து நமக்கு என்ன வேணும், KF மைனஸ் 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ இதை விட்டுறலாம், இவ்வளோ தான். இதில் நமக்கு என்ன வேணும், ஏ தான் வேணும்னு சொன்னோம், டேஞ்சன்சியல் ஆக்சலரேஷன். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாருங்கள், KF பை 4π, இதெல்லாம் கீழே இந்த பக்கம் மட்டும் வந்துடலாம் 4πrm, இவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கிவன் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னது, ஏ ஈக்குவல் டு KF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 × 10⁻⁻4 டிவைட் பை 4 π வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன போடலாம், ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 6.4 சென்டிமீட்டர். இப்போ 6.4 இன்ட்டு 10⁻⁻2, ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10⁻⁻2 போகிறேன். மாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 10 கிராம். அதை கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணிக்கணும், SI யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் SI யூனிட்டில் இருக்கிறப்ப இதையும் SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 10 கிராமை கிலோகிராம் மாற்றுங்க. அப்போ 10 × 1 கிராம்னா 10⁻⁻3 கிலோகிராம். அவ்வளோ. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேயா, அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணால் நம்ம பாருங்கள் 8 இது வந்து 2 டைம்ஸு, இது வந்து 3.2. ஓகே, 10⁻⁻4 இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்கள், 10 × 10⁻⁻3னா 10⁻⁻2 ஆகும். இங்கே ஒரு 10⁻⁻2, இங்கே ஒரு 10⁻⁻2, 10⁻⁻4, இங்கே ஒரு 10⁻⁻4 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஓகேயா, அப்போ 1 எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும் இல்லையா. இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0.09 இப்படி வரும். இதை டிவைட் பண்ணோம். ஓகேயா, அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 0.09 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன 0.1ன்னு எழுதலாமா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஏன்னா 9ங்கிறது above 5, அப்போ இதை வந்து 1ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 0.1, இப்போ ஆன்சருக்கு 0.1 m/s². இதுதான் ஆன்சர். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ண தெரியும். பேசிக் ஃபார்முலா இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா தெரியணும், ஒர்க் டனுக்கு ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா, இன்னும் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்
டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.